எத்தனையோ டெலிவரிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். அப்போ வந்து குழந்தைக்கு வந்து கை வந்து நரம்பு பாதிச்சிரும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இழுக்கிறப்ப அவங்களோட டயட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டெலிவர்ட் மதர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தேவை ஆக்சுவலாக. பெல்விக் போன்லேயே ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. கைனகாய்ட் பெல்விஸ்ன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. அது இல்லாமல் டெலிவரி ஆயிடுச்சு அப்பாடா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். பட் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள், அப்போலேருந்தே அது பாசிபிள் தான். நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறேன்னு போய் அவ்வளோ பெரிய பேபியை நார்மலாக எடுத்து கடைசியில் பேபிக்கு காம்ப்ளிகேஷன் ஆகி அம்மாவுக்கும் காம்ப்ளிகேஷன் ஆகிறத விட அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அவங்க குழந்தைக்கும் நார்மல் டெலிவரி ஆகுமானா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ வந்து ஈவன் பேபியை இன்ஜூர் பண்ணுற அளவு கூட போவாங்க. மேம், இப்போது ப்ரெக்னென்சி நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி நார்மல் டெலிவரியை வந்து ப்ரீ பிளான் பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி பாசிபிள். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள், அப்போலேருந்தே அது பாசிபிள் தான். ஏன்னா அவங்களோட டயட் ஆகட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகும், டோட்டலி அவங்களோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா நிச்சயமாக முடியும். ஏன்னா அந்த டைமில் கரெக்ட் பண்ணும்போது அது வந்து இட் பிகம்ஸ் அ ஹேபிட் ஃபார் தெம். அந்த ஹேபிட்டை அவங்களால விட முடியாது. எந்த ஒரு ஹேபிட்டையுமே நம்மளால் விட முடியாது பழகிடுச்சுன்னா. ஸோ அதுவே வந்து ப்ரெக்னன்சிலையும் அவங்க அப்ளை பண்ணும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். அண்ட் இப்போது வந்து ஒரு சில ஃபுட் எடுத்தால் வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிறாங்க, கீ எடுத்தால் நார்மல் டெலிவரி ஆகும். அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாருமே கீ சாப்பிட்டுட்டு நார்மல் டெலிவரி பண்ணிடலாமே. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மதரோட கண்டிஷன் எப்படி இருக்குது, பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் நார்மல் டெலிவரியை டிசைட் பண்ண முடியும். இப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி, ஸோ அதனால் எனக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஜெனட்டிக்கலி? திருப்பியும் அதே தான். ஜெனட்டிக்ஸ் வச்சு நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கலாம் நார்மல் டெலிவரி. லைக் அவங்களுக்கு போன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருக்குது, பிளட் ரிலேட்டட் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து சம் டெலிவரிஸ் ஆர் கான்ட்ராண்டிகேட்டட், நார்மல் டெலிவரிஸ்க்கு கான்ட்ராண்டிகேட்டட். பட் அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அவங்க குழந்தைக்கும் நார்மல் டெலிவரி ஆகுமானா அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்களோட பெல்விக் போன் எப்படி இருக்குது, பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ பெல்விக் போன் பற்றி சொன்னீங்கல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரும் நார்மல் டெலிவரிக்கு இம்பார்ட்டண்ட்டாக? டெஃபினெட்லி. பெல்விக் போன்லேயே ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. கைனகாய்ட் பெல்விஸ்ன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. சில டைப் ஆஃப் பெல்விஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு பேர் இருக்குது அதுக்கெல்லாம், சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இப்போ மேல் போன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரோட் பெல்விஸாக இருக்கும். அப்போ வந்து அது வெளியில் பேபி வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அப்படியே இருந்தாலுமே அந்த லேபர் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணுற, ப்ரெக்னென்சியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் இதெல்லாமே சேர்ந்து அதை வந்து வழி விட்டு கொடுக்கும் தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப. அப்படியும் வந்து வரவே முடியாதுன்னெலாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அண்டர்கோ பண்ணி வர மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது நார்மல் டெலிவரி ஆகணும்னா பேபியோட வெயிட் ஒரு முக்கியமான ஃபேக்டர்? டெஃபினெட்லி. ஸோ இப்போ ஒரு பேபி வந்து ஒரு 4.5 kg இருக்காங்க, சில பேபிஸ் 5 kgs இருப்பாங்க. அப்போலாம் வந்து ஒரு பேபி வரணுங்கிறது தலை மட்டும் வரக்கூடாது, அவங்களோட ஃபுல் பாடியுமே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் வரணும், அதுக்கப்புறம் ஷோல்டர் வரணும், ஷோல்டர் வந்து திரும்பணும். அந்த மாதிரி சர்டைன் ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு டெலிவரியுமே. ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேபி அப்படியே வந்துடாது. ஸோ அப்போ ஷோல்டர் டிஸ்டோசியான்னு சொல்லுவோம். ஸோ தலை வந்துடும், ஷோல்டர் மாட்டிக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப எத்தனையோ டெலிவரிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். அப்போ வந்து குழந்தைக்கு வந்து கை வந்து நரம்பு பாதிச்சிரும், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இழுக்கிறப்ப. ஸோ அப்படி இருக்கிறப்ப வி டோன்ட் கோ ஃபார் நார்மல் டெலிவரிஸ். ஸோ மேக்ரோசோமிக் பேபின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்போ. ஓகே. ஸோ அப்போ அந்த பெல்விஸ் ஓரளவு தான் பெல்விஸுமே அகாமடேட் பண்ணி வெளியே வர முடியும். ஓகே. நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறேன்னு போய் அவ்வளோ பெரிய பேபியை நார்மலாக எடுத்து கடைசியில் பேபிக்கு காம்ப்ளிகேஷன் ஆகி அம்மாவுக்கும் காம்ப்ளிகேஷன் ஆகிறத விட ப்ளே இட் சேஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. இப்போது சிசரியன் அப்படின்னா லைக் 1 hour 2 hours மேபி ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. பட் நார்மல் டெலிவரிக்கு ஃபஸ்ட்டு சிசேரியன் 1 hour 2 hourலாம் நாங்கள் ஆப்ரேட்டே பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் சொல்லப்போனால் ஒரு 25-30 minutes அவ்வளோதான். க்ளீன் பண்ணி முதல்ல உள்ளே கொண்டு போய் நம்ம பொசிஷன் பண்ணி ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்கறதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 40 minutes ஆகலாம், அவ்வளோதான். ஸோ ஸ்கின் இன்சிஷன்லேருந்து ஸ்கின் க்ளோஷர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுவோம். 2 hours சிசேரியன் பண்ணுறதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ நார்மல் டெலிவரிங்கிறப்போ அந்த லேபர் பெயின் எப்போது ஸ்டார்ட் ஆகும்? ஒருத்தருக்கும் ஒரு மாதிரிப்பா. ஸோ நார்மல் டெலிவரிங்கிறது ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து லாங் ஹவர்ஸாக இருக்கும். லைக் 12 to 18 hours ஆவரேஜாக இருக்கும். செகண்ட் டைம் மதர்ஸ்க்கு வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் இருக்கவங்களுக்கு ஒரு 6 to 8 hours ஆவரேஜாக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி த மசில்ஸ் ஆர் ட்ரெயின்ட், த போன்ஸ் ஆர் ட்ரெயின்ட். மசில் மெமரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு பேபி அந்த பேசேஜில் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணி வந்துடும். அந்த சர்விக்ஸ் கர்ப்பப்பை வாயுமே ரிஜிடாக இல்லாமல் சாஃப்டாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ ஈஸியாக டைலேட் ஆகி வந்துடும். ஸோ அந்த இப்போது லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ மினிட்ஸில் வந்து பேபி வெளியே வந்துடும்? நல்ல லேபர் பெயின் அதான் சொல்கிறேன், 12 to 18 hours ஆகும்.
நல்ல லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபால்ஸ் பெயின்ஸ் ட்ரூ பெயின்ஸ்னு அதனால தான் நம்ம சொல்லுவோம் லேபர் பெயினே. ஃபால்ஸ் பெயின்ஸுங்கிறது வரும் போகும் செட்டில் ஆயிரும். நம்ம ஒரு 1 டே அட்மிட் பண்ணி பார்ப்போம், நார்மலாக இருக்காங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ட்ரூ லேபர் பெயின்ஸுங்கிறது விடவே விடாது. ஸோ இட் மீன்ஸ் தட் யூ ஆர் ப்ராக்ரெஸிங் டுவர்ட்ஸ் டெலிவரி. சில பேருக்கு வந்து ஃபால்ஸ் பெயின்ஸ் ஆரம்பித்து கொஞ்சமாக ட்ரூ லேபர் பெயின்ஸ் போவாங்க. சில பேருக்கு ட்ரூ லேபர் பெயின்ஸே ரொம்ப நல்லா பேர் பண்ணிப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு வந்து கண்ட்ராக்ஷன் வந்து போகும், வலிக்கும், நல்ல ஆன்டிநேட்டல் கிளாஸஸ்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக அவங்களுக்கு டெலிவரி இருக்கும். சில பேருக்கு ஒரு சின்ன பெயினே கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பயங்கரமாக கத்துவாங்க. ஸோ நம்ம நினச்சிப்போம் அது ட்ரூ லேபர் பெயின்ஸ்னு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 24-36 ஹவர்ஸ் கிட்ட லேபர் இருக்கும். ஓகே. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆக போகுது, பட் அந்த டைமில் வந்துட்டு இல்லை எனக்கு சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு பயந்து யாராச்சும் கேட்டிருக்காங்களா? முக்கால்வாசி பேர் அப்படி தான். முக்கால்வாசின்னு கிடையாது, நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்க. பிகாஸ் அந்த பெயின் வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சில ப்ரீதிங் டெக்னிக்ஸு இதெல்லாம் முதல்ல நம்ம பண்ணிட்டோன்னா, இப்போல்லாம் நிறைய மதர்ஸ் எல்லாம் வெரி ஸ்மார்ட். இப்போல்லாம் நிறைய பேர் அந்த கிளாஸஸ்லாம் போய் நல்லா ட்ரெயின் ஆகிக்கிறாங்க. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இல்லை சிசேரியன் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வந்து தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் எனஃப். ஓகே ரைட், நம்ம நார்மல் டெலிவரி டைப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ ஐ கேன் see that சேஞ்ச். ஓகே. ஸோ இப்போது சிசேரியன் பண்ண கேட்குறாங்கல்ல, சிசேரியன் பண்ணால் மட்டும் அந்த டைம் நீங்கள் அனஸ்தீஷியா கொடுப்பீங்க, பட் அதுக்கு பிறகு பெயின் இருக்காதா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எனி wound will have its pain. பெயின் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்க தான் செய்வோம். ஓகே. இப்போ நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு அந்த போஸ்ட் ரிக்கவரி எப்படி இருக்கும் மேம்? என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் மதர்ஸ்? போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு அழகான ஃபேஸுங்க. அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப ஜென்டிலாகவும் ஹேண்டில் பண்ணணும். அதை டெலிவரி ஆயிடுச்சு அப்பாடா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும், பட் அதில் வந்து மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும். அதில் இனிஷியல் ஃபஸ்ட்டு 2 days வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, பார்த்துப்போம் நாங்கள் எல்லாமே. எப்போ தெரியுமா ஆரம்பிக்கும் பிரச்சனை? வீட்டுக்கு போவாங்க பாருங்கள். வீட்டுக்கு போய் அப்போயுமே வந்து ஓகேன்னு எல்லாரும் பார்க்க இருப்பாங்க. கொஞ்சமாக அந்த மதர் அண்ட் பேபி மட்டும் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நார்மல் ரொட்டீன் ஹவுஸ் ஹோல்டு ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து சிரமங்கள் ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னா. ஸோ நம்ம ஃபுட் ஆகட்டும், அவங்களோட டயட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டெலிவர்ட் மதர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தேவை. ஆக்சுவலாக ப்ரெக்னன்சியில் ஒரு கேலரிஸ் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500-600 கலோரிஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா லாக்டேட்டிங் மதராக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப. டயட் ஒரு பக்கம், அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஏன்னா அடிக்கடி ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்களால நிச்சயம் தூங்க முடியாது. அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, யார் அவங்க தூங்கும்போது குழந்தைய பார்த்துப்பா, அவங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருப்பா, அவங்களோட மூட் எப்படி இருக்குது. ஸோ நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ வந்து ஈவன் பேபியை என்ஜாய் பண்ணுற அளவு கூட போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியல் ஃபேஸ்லேயே பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறது இருக்குது. ஸோ போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ப்ரெக்னன்சியை விட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது போஸ்ட்மார்ட்டம் தான் ஆக்சுவலி. ஓகே. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.